காஃபி வந்து லிவருக்கு நல்லதா கெட்டதா? காஃபி குடிக்கலாமா குடிக்க கூடாதா? லிவரை பொறுத்தளவு காஃபி எடுத்தோம்னா காஃபியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வந்து காஃபியை பற்றி இப்போ பேசுகிறோன்னா டெய்லி மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று குடிப்பாங்க. ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. காஃபிலையும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. 1 or 2 காஃபி, ஈவன் 3 காஃபி அ டே, மெயினாக வித்தவுட் சுகரு ஒரு பிளாக் காஃபி எல்லாம் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபார் ஹெல்த், லிவர் ஹெல்த்துக்கு மெயினாக. ஜென்ரலாக கெஃபைன் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட், அதில் இருக்கிற கெஃபைனை விட ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபார் இந்த லிவர் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதை கொஞ்சம் குறைக்குது கண்டிப்பாக. ஓகே. சோ காஃபி நல்லது, காஃபி ஆனா நல்லதான். சுகர் இல்லாம. நம்பர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். 2 to 3 சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு சிலர் வந்து சாப்பாடையே ஸ்கிப் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 குடிக்கிறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இட் நாட் அக்செப்டபிள். எதுனாலும் அந்த லிமிட்ஸில் 2 to 3 காஃபி. அண்ட் ரிஃபைன் சுகர் எப்பயுமே நல்லதில்லை. நம்ம வந்து யாருக்குமே ரிஃபைன் சுகர் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதே காஃபி டீயில் தான் ஆரம்பிக்குது. ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்வீட்டு கூட அக்கேஷ்னல் இதுதான். ஸோ ரிஃபைன் சுகரை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன்.